கற்பனை செய்து பாருங்கள். சரியா மதியம் 12 மணி. சுட்டெரிக்கும் வெயில் அடிக்க வேண்டிய நேரம். வானத்துல ஒரு சின்ன மேகம் கூட இல்ல. ஆமா. ஆனா திடீர்னு எந்த முன்னறிவிப்பும் இல்லாம ஒட்டுமொத்த வானமும் இருண்டு போகுது. கரெக்ட். இது ஏதோ மழை வரப்போகிற இருள் மாதிரி இல்ல. மூச்சு திணற வைக்கிற அளவுக்கு ஒரு அடர்ந்த கார் இருள். 1 அல்லது 2 நிமிடம் இல்ல, முழுமையா 3 மணி நேரம் அந்த இருள் உலகத்தை மூடிக்குது. அந்த மரண அமைதியை கிழிச்சுக்கிட்டு ரத்தத்தை உறைய வைக்கிற ஒரு பெரும் கதறல் கேக்குது. அந்த இருளின் மௌனத்தை உடைத்த அந்த குரல் சாதாரண ஒரு மனிதனின் குரல் கிடையாது. கண்டிப்பா இல்ல. அது வலியில துடிக்கிற ஒரு உடலோட சத்தம் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் அஸ்திவாரத்தையே உலுக்கிய ஒரு ஆத்மாவோட கதறல். இந்த ஆழமான தேடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்முடைய கைகளில் இருக்கிற வரலாற்று மற்றும் இறையியல் குறிப்புகளை வைத்து நாம் ஒரு சாதாரண விஷயத்தை அலச போறதில்ல. ஆமா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த 7 வார்த்தைகள்ல ரொம்பவே மர்மமான, பலருக்கும் புரியாத அந்த 4வது வார்த்தையை தான் இன்னைக்கு நம்ம ஆழமா பார்க்க போறோம். மத்தேயு மற்றும் மார்க்கு சுவிசேஷங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் அப்படிங்கிற அந்த கதறலோட பின்னாடியே தான் நம்ம ஆராய போறோம். அதாவது ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி அப்படின்னு எபிரேய மொழியில வந்த அந்த மாபெரும் சத்தம். எக்ஸாக்ட்லி. இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க இது ஏதோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு பழைய சரித்திரம் அப்படின்னு நினைச்சிட வேண்டாம். சொல்ல போனா இது உங்க வாழ்க்கையோட ரொம்ப நெருங்கின ஒரு விஷயம். ஆமா, நீங்க வாழ்க்கையில இருண்டு போய் உட்கார்ந்துருக்கிற தருணங்களுக்கும், உங்களை யாருமே புரிஞ்சுக்கல நீங்க தனிமையில தவிக்கிற வழிகளுக்கும் இந்த ஒரு சம்பவத்துல மிக முக்கியமான ஒரு பதில் ஒளிஞ்சிருக்கு. ஆனா அந்த பதிலை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத அதோட முழுமையான வீரியத்தோட நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ நாம இத விரிவாகவே பார்ப்போம். நீங்க ஆரம்பத்துல இந்த நண்பகல் இருளை பத்தி சொன்னீங்க இல்லையா? ஆமா, அந்த 3 மணி நேர இருள் வரலாற்று ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் அது ஒரு மாபெரும் புதிர்னு சொல்றாங்களே, அது ஏன்? இப்போ அறிவியல் பூர்வமா பாத்தீங்கன்னா, இயேசு சிலுவையில் அறையப்பட்டது பஸ்கா பண்டிகை காலத்துல. யூதர்களோட கேலண்டர் படி பஸ்கா பண்டிகை எப்பவுமே ஒரு முழு நிலவு நாள்ல தான் வரும். ஒரு நிமிஷம், அப்போ முழு நிலவு இருக்கும்போது சூரிய கிரகணம் ஏற்பட வாய்ப்பே இல்லையே? அதான் விஷயம். சயின்ஸ் படி அது சாத்தியமே கிடையாது. அப்படியானால் அந்த 3 மணி நேர கார் இருள் அப்படிங்கிறது இயற்கையான நடந்த ஒரு வானிலை மாற்றம் கிடையாது. ஓ, அப்போ நீங்க சொல்றத பார்த்தா நண்பகல் வெளிச்சம் திடீர்னு 3 மணி நேரம் இருளா மாறுறது ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் ஒரு பேரழிவை கண்டு மூச்சு பிடிச்சு உறைந்து நிக்கிற மாதிரி இருக்குதே. கரெக்ட். இதை விட ஆழமான ஒரு நிகழ்வு அங்க நடந்துகிட்டு இருந்தது. இயேசு உலகத்தின் ஒளியாக வந்தவர்னு வேத குறிப்புகள் சொல்லுது. ஆனா அந்த 3 மணி நேரத்துல என்ன ஆகுது தெரியுமா? அந்த வெளிப்புறமான இருள் அவருக்குள்ள நடந்துகிட்டு இருந்த ஒரு பெரிய ஆவிக்குரிய போராட்டத்தோட வெளிப்பாடா இருக்குமோ? கண்டிப்பா. மனித குலத்தின் ஒட்டுமொத்த பாவமும் அந்த பாவத்தின் விளைவான கார் இருளும் அவர் மேல ஒரு பெரிய சுமையா இறக்கப்படுது. பிரமிப்பா இருக்கு. அப்போ அவர் வெறுமனே சிலுவையை சுமக்கல. இல்லவே இல்ல. உலகத்தின் இருளின் மொத்த உருவமாகவே அவர் மாறிக்கிட்டு இருந்தார். அந்த மாபெரும் ஆவிக்குரிய பாரத்தை தாங்கிக் கொள்ள முடியாம ஒட்டுமொத்த இயற்கையே இருள மூழ்கி போனதாதான் நாம இதை புரிஞ்சுக்கணும். ஆனா எனக்கு இங்க ஒரு மிகப்பெரிய கேள்வி வருது. அவருக்கு உடல் அளவுல பயங்கரமான வலிகள் இருந்திருக்கும்ல? ஆமா, சாட்டை அடிகள், ஆணிகள் அறையப்பட்டிருக்கிறதெல்லாம் பயங்கரமான வலியை கொடுத்திருக்கோம். மூச்சு விடுறதுக்கே அவர் போராடிக்கிட்டு இருந்திருப்பார். அப்படிப்பட்ட ஒரு உச்சக்கட்ட உடல் வலியில அவர் கத்திருக்கலாம் இல்லையா? அந்த இருளுக்கும் அவருடைய இந்த கதறலுக்கும் என்ன சம்பந்தம்? இது வெறும் உடல் வலியால வந்த சத்தம்னு ஏன் நாம எடுத்துக்க கூடாது? இப்போ சிலுவை மரணம் எப்படிப்பட்டதுன்னு நம்ம மருத்துவ ரீதியா பார்த்தோம்னா, அது மூச்சு திணறலால் ஏற்படுற மரணம். அதாவது மூச்சு விட முடியாதுன்னு சொல்றீங்களா? ஆமா, ஒரு மனிதன் சிலுவையில தொங்கும்போது அவனது விலா எலும்புகள் விரிவடைஞ்சு அவனால காற்றை உள்ளே இழுக்க முடியுமே தவிர வெளியே விட முடியாது. ஆஹா, இது கேட்கவே ரொம்ப கொடூரமா இருக்கே. அவன் ஒவ்வொரு முறை மூச்சு விடும்போதும் தன் கால்கள்ல அறையப்பட்ட ஆணியில மொத்த எடையும் கொடுத்து தன்னை நேல தூக்க வேண்டும். அப்போ அந்த நிலையில இருக்கிற ஒருவரால பெருங்குரலா கத்தவே முடியாதே. அவருக்கு போதுமான ஆக்சிஜன் இருந்திருக்காதே. எக்ஸாக்ட்லி. ஆனா நம்மளுடைய ஆதாரங்கள் மிக தெளிவா சொல்லுது, அவர் மகா சத்தமாய் கூப்பிட்டார்னு. இதிலிருந்து அவர் சந்திச்ச அந்த இருளின் தாக்கத்தால் வந்த ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட கதறல். வெளியே தெரிஞ்ச அந்த இருள் உண்மையில அவருக்கு உள்ளே நடந்துகிட்டு இருந்த விவரிக்க முடியாத தனிமையோட ஒரு சின்ன பிரதிபலிப்பு தான். உள்ளே நடந்த தனிமைன்னு நீங்க சொல்றத என்னால முழுமையா புரிஞ்சுக்க முடியல.
பிதாவும் குமாரனும் எப்படி பிரிய முடியும்? இது ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி. நித்திய காலமா ஒன்றா இருக்கிறவங்க எப்படி திடீர்னு துண்டிக்கப்பட முடியும்? அது தர்க்க ரீதியாவே இடிக்குதே. கடவுளையே கைவிடுவது சாத்தியமா? இங்கதான் ஆச்சரியப்பட வைக்கிற விஷயமே இருக்கு. பல நூற்றாண்டுகளா இறையியலாளர்களை சிந்திக்க வச்ச மாபெரும் மர்மம் இதுதான். இத புரிஞ்சிக்க நாம கடவுளின் பரிசுத்தத்தையும் பாவத்தின் கொடூரத்தையும் ஒன்னா வச்சு பார்க்கணும். அதாவது கடவுள் தன் இயல்பிலேயே முற்றலுமா பரிசுத்தமானவர். ஆமா, அவரால பாவத்தோட எந்த உறவும் வச்சுக்க முடியாது. பாவத்தை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கவும் முடியாது. இயேசு சிலுவையில இருக்கும்போது அவர் வெறும் பாவத்தை சுமக்கல. பின்ன என்ன செஞ்சார்? 2 கொரிந்தியர் 5:21 போன்ற குறிப்புகள் என்ன சொல்லுதுன்னா, அவர் நமக்காக பாவமாகவே மாறினார்னு சொல்லுது. ஓ, அப்போ மனித குலத்தின் ஒட்டுமொத்த பொய்கள், கொலைகள், துரோகங்கள், அகங்காரம் எல்லாமே அத்தனை அருவருப்புகளும் ஒரே தருணத்துல அவர் மேல சுமத்தப்படுது. அப்படியென்றால் அந்த தருணத்துல பிதாவானவர் அவரை தன் மகனா பார்க்காம மனித குலத்தின் ஒட்டுமொத்த பாவத்தின் மொத்த உருவமா பாக்குறாருன்னு சொல்றீங்களா? மிக சரியா பிடிச்சிட்டீங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட தருணத்துல கடவுளின் நீதி செயல்பட தொடங்குது. பரிசுத்தராகிய பிதா பாவத்தை சுமந்திருந்த தன் குமாரனை பார்க்க முடியாம தன் முகத்தை திருப்பிக் கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. இந்த பிரிவு தான் பாவத்தோட நேரடி விளைவு. ஆமா, குமாரன் தன் தெய்வீகத்தன்மையை அங்க இழக்கல. ஆனா பிதாவுடனான அந்த நெருக்கமான உறவின் இன்பத்தை, அந்த தொடர்பை அவர் முழுமையா இழக்கிறார். இது யோசிக்கும் போதே எனக்கு மூச்சு முட்டுது. இத நான் எப்படி பாக்குறேன்னா, சொல்லுங்க. விண்வெளியில மிதந்துகிட்டு இருக்கிற ஒரு விண்வெளி வீரரை கற்பனை செய்துப்போம். அவருக்கும் பூமிக்கும் உள்ள ஒரே தகவல் தொடர்பு மற்றும் ஆக்சிஜன் கயிறு அந்த விண்கலத்தோட இணைக்கப்பட்டிருக்கோம்ல. ஆமா, லைஃப் லைன் மாதிரி. திடீர்னு அந்த கயிறு துண்டிக்கப்பட்டு அவர் அந்த முடிவற்ற இருண்ட விண்வெளியில நிரந்தரமா தள்ளப்பட்டா, அந்த ஒரு நொடியில அவருக்கு ஏற்படுற அந்த முழுமையான உறைய வைக்கிற தனிமை எப்படி இருக்கும்? அத போலவா இது? அந்த விண்வெளி வீரரின் பயம் நமக்கு ஒரு சின்ன புரிதலை கொடுத்தாலும் இயேசுவோட நிலைமைய அதோட ஒப்பிடவே முடியாது. ஏன் இப்படி சொல்றீங்க? ஏன்னா அந்த விண்வெளி வீரர் சில தசாப்தங்கள் மட்டுமே பூமியோட தொடர்புல இருந்திருப்பார். ஆனா இங்க நாம பேசுறது நித்திய காலத்தை பற்றி. ஓ, காலங்கள் உருவாவதற்கு முன்பிருந்தே இருந்த உறவு. கரெக்ட். தொடக்கமே இல்லாம எந்த ஒரு சிறு விரிசலும் இல்லாம பிதாவும் குமாரனும் ஒன்றிணைந்திருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு நித்திய உறவு வரலாற்றில் அந்த ஒரு நொடியில துண்டிக்கப்படுது. நிஜமாவே இது தாங்க முடியாத ஒண்ணுதான். அதுதான் உண்மையான நரகம். நரகம்னா நெருப்போ சித்திரவதையோ இல்ல. அது கடவுளின் அன்பும் இருப்பும் முற்றிலுமாக இல்லாத ஒரு வெற்றிடம். அந்த வெற்றிடத்தை தான் இயேசு அந்த 3 மணி நேரம் அனுபவித்தார். ஓ, அப்படியானால் அவர் அடைந்த உண்மையான வேதனை அந்த சாட்டை அடிகளோ சிலுவையின் ஆணிகளோ கிடையாது. இல்லவே இல்ல. அந்த நித்தியமான உறவு துண்டிக்கப்பட்ட அந்த வெற்றிடம் தான் அவரை ஏன் என்னை கைவிட்டீர்னு கதற வச்சது அப்படிங்கறத இப்போ தெளிவா உணர முடியுது. ஆமா, அந்த ஆவிக்குரிய வழிதான் மிக பெரியது. ஆனா எனக்கு இங்க இன்னொரு சந்தேகம் வருது. இங்கதான் இது ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. என்ன சந்தேகம்? அவர் மூச்சு விடவே போராடிக்கிட்டு இருக்கிற அந்த உச்சகட்ட வழியில எதுக்காக பழைய ஏற்பாட்டுல உள்ள ஒரு சங்கீதத்தை மேற்கோள் காட்டணும்? அவர் பயன்படுத்திய அந்த வார்த்தைகள் சங்கீதம் 22ஆம் அதிகாரத்தோட முதல் வசனம் இல்லையா? மிக சரியான அப்சர்வேஷன். அவர் விரக்தியில உளர்றாரா அல்லது இதிலும் ஏதாவது திட்டம் இருக்கா? இத நாம ஒரு பெரிய பின்னணியோட இணைச்சு பார்த்தோம்னா அவர் நிச்சயமா விரக்தியில உளரல அப்படிங்கிறது புரியும். அந்த பயங்கரமான இருளையும் வலியிலையும் கூட அவருடைய மனம் எவ்வளோ தெளிவா வேலை செய்துங்கிறது இது காட்டுது. எப்படி சொல்றீங்க? அந்த காலத்துல யூதர்களுக்கு வேத வசனங்களை மனப்பாடம் செய்யும் பழக்கம் இருந்தது. இப்போ நாம எப்படி ஒருத்தருக்கு வாட்ஸ்அப்ல ஒரு யூடியூப் லிங்க் அனுப்புறோமோ அதை கிளிக் செஞ்ச உடனே அந்த முழு வீடியோவும் ஓடுதோ அது போலதான் இதுவும். ஆஹா, ஒரு ஹைப்பர் லிங்க் மாதிரி சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. அவர் சங்கீதம் 22ஓட முதல் வரிய சொன்ன உடனே அங்கே நின்னுகிட்டு இருந்த யூதர்களோட மனசுல அந்த முழு அதிகாரமும் ஒரு ஹைப்பர் லிங்க் போல டவுன்லோட் ஆயிருக்கும். அப்படியானால் அவர் அந்த ஒரு வரிய சொன்னதுமே மக்கள் அந்த பாடல் முழுவதையும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பாடல்ல அப்படி என்னதான் இருக்கு? சங்கீதம் 22 அப்படிங்கிறது வெறும் விரக்தியின் பாடல் கிடையாது. அது என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு ஒரு மாபெரும் துயர கதறலோட தான் தொடங்குது. அந்த பாடல்ல அவருடைய பாடுகள் இருக்கா? ஆமா. என் கைகளையும் கால்களையும் உருவ குத்தினார்கள், என் வஸ்திரங்களை பங்கிட்டார்கள்னு அவர் சிலுவையில அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற அதே வேதனைகள் 1000 வருடங்களுக்கு முன்பே தீர்க்க தரிசனமா எழுதப்பட்டிருக்கு. பிரமிப்பா இருக்கு. ஆஹா, அந்த அதிகாரத்தை நீங்க முழுமையா படிச்சு பாத்தீங்கன்னா அது துயரத்துல தொடங்கி கடவுளின் மீதான அசைக்க முடியாத நம்பிக்கையை வெளிப்படுத்தி இறுதியாக ஒரு மாபெரும் வெற்றியிலும் உலகமே கடவுளை நோக்கி திரும்பும் என்ற விடுதலையிலும் தான் முடியுது. ஆஹா, அப்படியானால் அவர் விரக்தியில அந்த வார்த்தைகளை உதிர்க்கல? கண்டிப்பா இல்ல.
தான் தோற்று போகல, ஒரு மாபெரும் வெற்றியை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கேங்கிறதையும், பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசனங்கள் அனைத்தையும் தான் தான் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கறதையும் அங்கிருந்து அவங்களுக்கு உணர்த்தவே அந்த பாடலை நினைவுபடுத்துறார். ரொம்ப அழகா சொன்னீங்க. இது எதிர்பாராம நடந்த ஒரு விபத்து இல்ல, மனித குலத்துக்காக முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட ஒரு தியாகத்தின் உச்சம் அப்படிங்கறத எவ்வளவு நேர்த்தியா சொல்றாரு. அதோடு இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நீங்க கவனிக்கணும். அவர் அங்கே பிதாவேன்னு கூப்பிடல, என் தேவனேன்னு தான் கூப்பிடுறாரு. ஆமா, அவர் தன் வாழ்நாள் முழுவதும் கடவுளை பிதா என்றுதானே அழைத்திருக்கிறார். கரெக்ட். ஆனா அந்த தருணத்துல ஒரு மகனுக்கான உரிமையை இழந்து ஒரு சாதாரண மனிதனா, பாவத்தின் குற்றவாளியா, நீதியுள்ள ஒரு நீதிபதியின் முன் நிற்பது போல கடவுளின் முன் நிற்கிறார். நாம நிரந்தரமா அனுபவிக்க வேண்டிய ஒரு பிரிவை அவர் தற்காலிகமா தன்மேல் ஏற்றுக்கொண்டாருன்னு சொல்றீங்க. ஆமா, இதுதான் சிலுவையின் மிக ஆழமான பரிமாற்றம். அதாவது அவர் ஒரு மகனுக்கான உரிமையை இழந்ததால தான் இன்னைக்கு நாம நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு தைரியமா எந்த பயமும் இல்லாம கடவுளை பிதாவேன்னு அழைக்க முடிகிறதா? எக்ஸாக்ட்லி. அவர் கைவிடப்பட்டார், அதனால நாம ஏற்றுக்கொள்ளப்பட்டோம். அவர் தள்ளப்பட்டார், அதனால நாம அணைத்துக் கொள்ளப்பட்டோம். அந்த ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் நமக்கான நிரந்தரமான உறவை சம்பாதிச்சு கொடுத்திருக்கு. இத நினைக்கும் போதே மெய்சில் இருக்க வைக்குது. கண்டிப்பா. அவர் அந்த பிரிவை அனுபவிச்சதால நாம ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலும் கடவுளால் கைவிடப்பட மாட்டோம் அப்படிங்கிற அசைக்க முடியாத உறுதியை நாம பெறுகிறோம். இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது எவ்வளவு பெரிய ஆறுதலான விஷயம். 2000 ஆண்டுகளுக்கு முன் நடந்த இந்த இறையியல் சம்பவம் இன்னைக்கு நீங்க எதிர்கொள்ற இருந்த தருணங்களோட எப்படி நேரடியாக தொடர்புடையதுன்னு பாருங்க. உங்க வாழ்க்கையில தொடர்ச்சியான தோல்விகள் வரும்போது, உங்களை சுத்தி உள்ள அனைவரும் உங்களை கைவிட்டுட்டதா நீங்க நினைக்கும் போது, ஒரு இருட்டறையில முடங்கி கடந்து கடவுள் எங்கே இருக்கார், அவர் ஏன் என்ன கைவிட்டார்னு நீங்க கண்ணீர் வடிக்கிற தருணங்கள் நிச்சயம் இருந்திருக்கும். ஆமா, அந்த தருணங்கள்ல நீங்க உன்ன புரிஞ்சுக்கணும். இயேசுவும் அதே தனிமையின் உணர்வை உங்களை விட பல மடங்கு ஆழமா பிரபஞ்சத்தின் அத்தனை இருளையும் சுமந்துகிட்டு சிலுவையில அனுபவித்தார். மனிதர்களாகிய நமக்குள்ள மிகப்பெரிய பயங்கள்ல ஒண்ணு, நாம எங்கே தனியா விடப்பட்டு விடுவோமோ அப்படிங்கிற பயம்தான். கரெக்ட். நம்முடைய வழிகளை புரிஞ்சுக்காத எங்கோ வானத்துல உட்கார்ந்திருக்கிற ஒரு தூரத்து கடவுளை நாம ஆராதிக்கல. ஆமா, நீங்க இப்ப அனுபவிக்கிற இருளின் வலியையும் கைவிடப்பட்டதோட விரக்தியையும் முழுமையா ருசித்த ஒருவரே உங்களுக்காக பரிந்து பேசுறார். அவர் ஏற்கனவே உங்களுக்காக அந்த பாதையை கடந்துட்டதால அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். நீங்க சொல்றத கேட்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. ஒரு அடர்ந்த பயங்கரமான ஆபத்துகள் நிறைந்த ஒரு இருட்டு குகைக்குள்ள நீங்க தனியா போறதுக்கும், சொல்லுங்க, ஏற்கனவே அந்த குகைக்குள்ள போய் அதோட ஒவ்வொரு இருண்ட மூளை முடுக்குகளையும் பார்த்து அதுல உள்ள ஆபத்துகளை உணர்ந்து பத்திரமா மீண்டு வந்த ஒரு வழிகாட்டி உங்க கைய புடிச்சுக்கிட்டு உங்க கூட வர்றதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லையா? ரொம்ப அழகான ஒரு உதாரணம் இது. இயேசு அந்த இருட்டு குகைக்குள்ள, மரணத்தின் மற்றும் தனிமையின் குகைக்குள்ள உங்களுக்காக ஏற்கனவே சென்று வந்துட்டார். நாம கைவிடப்பட்டதாக நினைக்கிற தருணங்கள்ல இந்த உண்மை எப்படி நம் பயத்தை மாற்றி அமைக்குது பாருங்க. அந்த வழிகாட்டி உங்ககிட்ட சொல்றது இதுதான்: இந்த இருள் எனக்கு புதிதல்ல, இந்த பயம் எனக்கு புதிதல்ல, நான் இதை தாண்டி வந்துட்டேன், உன்னையும் நான் தாண்டி செல்ல வைப்பேன். ஆஹா, எவ்வளவு பெரிய நம்பிக்கை இது. இயேசு நமக்காக கைவிடப்பட்டதால நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படிங்கிற அந்த வாக்குத்தத்தம் மிகவும் உறுதியாகுது. நீங்க எவ்வளவு தனிமையா உணர்ந்தாலும் சரி, உங்களை சுற்றிலும் யாருமே இல்லைன்னு நீங்க நினைத்தாலும் சரி, நீங்க உண்மையிலே தனிமையில இல்ல. உங்களுக்காக தனிமையை ஏற்றுக்கொண்டவர் உங்க கூடவே இருக்கார். அந்த 3 மணி நேர இருள்ல இருந்து மூச்சு திணறலுக்கு நடுவே பிறந்த இயேசுவின் ஆழமான கதறல் வழியா பயணிச்சு முடிவில் நாம கடவுளை பிதாவேன்னு அழைக்கும் உரிமையை பெற்ற அந்த பேரன்பின் தியாகத்தை இதுவரை நாம ஆழமா பார்த்திருக்கிறோம். ஆமா, உலகத்தின் மிகப்பெரிய தனிமை நமக்கான நிரந்தரமான உறவை சம்பாதிச்சு கொடுத்திருக்கு. உங்கள் வாழ்விலே நீங்க சந்திக்கிற எந்த ஒரு தனிமையிலும் சிலுவையில் ஒலித்த அந்த குரல் உங்களுக்கு ஒரு நினைவூட்டலாக இருக்கட்டும். அவர் உங்களுக்காகவே அந்த குரலை எழுப்பினார். அந்த வார்த்தைகள் வெறும் வரலாற்றின் பதிவு கிடையாது, அது நம்முடைய வேதனைகளை புரிஞ்சுக்கிற ஒரு இதயம் அங்கு துடிச்சது அப்படிங்கிறதுக்கான சாட்சி. இந்த ஆழமான உரையாடலின் முடிவுக்கு நாம வந்துட்டோம். ஆனா இத முடிப்பதற்கு முன்பாக இறுதியா ஒரு விஷயத்தை நீங்க சிந்திச்சு பார்க்கணும். சொல்லுங்க. நாம ஒருபோதும் தனிமையில வாடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இயேசு அந்த முழுமையான கொடூரமான தனிமையை ஏற்றுக்கொண்டாருன்னு பார்த்தோம். அப்படியானால் இது உங்களை ஒரு மாபெரும் செயலுக்கு அழைக்குது. ஆமா, ஒரு பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கு. உங்கள் வாழ்க்கையில, உங்க அலுவலகத்துல, உங்கள் சுற்றத்துல யாராவது ஆழமான தனிமையிலும் கைவிடப்பட்ட நிலையிலும் தவிச்சுக்கிட்டு இருக்கிறத நீங்க எப்பவாவது பார்த்திருக்கலாம். அவங்களுக்காக அவங்களுடைய இருள்ல இறங்கி நான் உன்னோட இருக்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டு அவங்களோட அந்த தனிமையை பகிர்ந்து கொள்ள இந்த தியாகம் உங்களை எப்படி தூண்டுதுன்னு நீங்க யோசிக்கணும்.
அவர் உங்களுக்காக இருள்ல இறங்கியது போல நீங்க யாருடைய இருள்ல இறங்கி வெளிச்சம் தரப்போறீங்க? அடுத்த முறை யாராவது தனிமையில் வாழுவதை பார்க்கும்போது இந்த கேள்விய உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு ஆழமான தேடலில் சந்திப்போம். சபக்தானி என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? இருள் சூழ்ந்த வேளையிலே என் பாவத்தை சுமந்ததினால் உம்முகம் மறைத்தீரோ? எங்களுக்காக நீர் கைவிடப்பட்ட